மதங்கள் இழிவுபடுத்தப்படும் சம்பவங்களில் நடவடிக்கை எடுப்பதில் அதிகார தரப்பு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்விஷயத்தில் முஸ்லிம்கள் ஒரு மாதிரியும் முஸ்லிம் அல்லாதோர் ஒரு மாதிரியும் நடத்தப்படுவதாக உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பான GHRF குற்றம் சாட்டியது. ஆகமம் அணி மலேசியா ஆதரவுடன் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் GHRF சார்பில் சசிகுமார் அவ்வாறு கூறினார். சில இஸ்லாமிய மத போதகர்களின் அச்சுறுத்தல்களும் அதிகரித்து வருகின்றன. அவற்றுக்கு எதிராக எண்ணற்ற போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டு போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் ஆண்டு கணக்கில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட மத போதகர்களும் தத்தம் செயல்களுக்கு எந்த விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் தொடர்ந்து வெறுப்புணர்வை தூண்டி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்றனர். இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், இதுபோன்ற சம்பவங்களில் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் மீண்டும் மீண்டும் மேல் நடவடிக்கை இல்லை, நோ ஃபர்தர் ஆக்ஷன் என கைவிரித்து விடுகிறது. இது நீதித்துறை அமைப்பிற்குள் உள்ள ஒரு தலைப்பட்சமான போக்கை அப்பட்டமாக காட்டுகிறது. இஸ்லாத்தை அவமதித்ததாக முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படுவதும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிரான இதே போன்ற குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் போவது ஏன் என்றும் சசிகுமார் கேள்வி எழுப்பினார். அனைத்து மலேசியர்களுக்கும் நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்யாமல் மடானி அரசாங்கத்தின் கீழ் அதிகாரிகளின் மௌனம் ஏன் தொடருகிறது என்றும் அவர் கேட்டார். அதே செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வழக்கறிஞர் அருண் துரைசாமி, இது தொடர்கதையானால் சாலை மறியலில் ஈடுபடுவதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்றார். ஆனால் அது கடைசி நடவடிக்கையாக இருக்கும் என அவர் கூறினார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசு சாரா அமைப்புகள், சிவில் சமூக தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அக்கறையுள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ PKR தொகுதி தலைவராக டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் தொகுதி தேர்தலில் அப்பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ள ஒரே வேட்பாளர் தாம்தான் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். சுங்கைபுலோ PKR தொகுதிக்கு தலைமை ஏற்க தொகுதி உறுப்பினர்கள் தமக்கு வழங்கியுள்ள இவ்வாய்ப்புக்கு ரமணன் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு அது தம்மீதான அவர்களின் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக கூறினார். இப்புதிய பொறுப்பின் மூலம் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருவேன் என்றும் மடானி அரசாங்கத்தின் அனுகூலங்கள் இன மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வேன் என்றும் ரமணன் உத்தரவாதம் அளித்தார். நோன்பு பெருநாளை ஒட்டி சுங்கைபுலோ அம்னோ கிளை தலைவர்களுக்கு உணவு கூடைகளை வழங்கிய நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இவ்வேளையில் மத்திய அளவில் முக்கிய பொறுப்புகளுக்கு போட்டியிடும் சாத்தியம் குறித்து அவரிடம் கேட்டபோது அது குறித்து கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் கலந்து பேசியிருப்பதாக ரமணன் கூறினார். நான் தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவன். MPP எனப்படும் மத்திய தலைமைத்துவ மன்ற பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் முடிய இன்னும் நாட்கள் உள்ளன. விரைவிலேயே என் முடிவை அறிவிப்பேன் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நடப்பில் தேசிய அளவில் PKR கட்சியின் முதலாவது துணை தகவல் பிரிவு தலைவராக ரமணன் சேவையாற்றி வருகிறார். தேசிய பூப்பந்து சகாப்தம் டத்தோ லீ சொங் வே நேற்று ஜொஹோர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை மரியாதை நிமித்தம் நேரில் சென்று கண்டார். ஜொஹோர் மாநில பூப்பந்து விளையாட்டின் தூதராக லீ சொங் வேயை நியமிக்கும் பரிந்துரை தொடர்பில் அச்சந்திப்பு நடைபெற்றதாக அறியப்படுகிறது. மாநில மந்திரி பசா டத்தோ ஒன் ஆபீஸ் காதியும் அச்சந்திப்பில் உடனிருந்தார். TMJ உடனான அச்சந்திப்புக்கு பிறகு டத்தோ லீ சொங் வேயும் ஒன் ஆபீஸும் அந்த தூதர் பொறுப்பு குறித்து மேற்கொண்டு கலந்து பேசியதாக தெரிகிறது. 3 முறை ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்க வெற்றியாளரான லீ சொங் வேயின் அந்நியமனம் மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்தை கொண்டதாகும். அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் உலக தரம் வாய்ந்த நட்சத்திர விளையாட்டு வீரர்களுடன் இணைந்து லீ சொங் வே தூதராக வலம் வருவார். நியூசிலாந்து ஆல் பிளாக்ஸ் ரக்பி அணியின் முன்னாள் நட்சத்திரம் சானிபில் வில்லியம்ஸ், ஆஸ்திரேலிய முன்னாள் கால்பந்து வீரர் டிம் கேஹில் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர். ஜொஹோரில் கால்பந்து மட்டுமல்லாமல் பூப்பந்து, கூடைப்பந்து, குத்துச்சண்டை, ரக்பி என எல்லா விளையாட்டுகளையும் தரம் உயர்த்துவதே தனது குறிக்கோள் என துங்கு இஸ்மாயில் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தார்.
குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு சுகாதார பரிசோதனைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பக்க B40 திட்டத்தை செயல்படுத்தும் அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. இருப்பினும் மேலவையில் கொடுக்கப்பட்ட பதில்களின் அடிப்படையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய பல பிரச்சனைகள் இருப்பதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாண்டு ஜனவரி 31 நிலவரப்படி தகுதி பெற்றவர்களில் 22.04 விழுக்காட்டினர் மட்டுமே பக்க B40 சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக ஸ்லாங்கூரில் 14.14 விழுக்காடாகவும், குவாலலும்பூரில் 10.85 விழுக்காடாகவும், லபுவானில் 10.17 விழுக்காடாகவும் அவ்விகிதம் கவலையளிக்கும் வகையில் உள்ளது. இது இந்த சேவைகளை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அவற்றை பெறுவதில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதை காட்டுவதாக லிங்கேஷ் கூறினார். அதைவிட கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால், பரிசோதனை மேற்கொண்டோரில் 41 விழுக்காட்டினர் குறைந்தது ஒரு தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதுதான். மலேசியாவில் தொற்றா நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஆரம்பகால பரிசோதனையின் முக்கியத்துவத்தை இது நிரூபிப்பதாக அவர் கூறினார். எனவே இந்த பக்க B40 திட்டம் மக்களை, குறிப்பாக கிராமப்புறங்களிலும் இதன் மூலம் இன்னும் பயனடையாத சமூகங்கள் இடையேயும் சென்றடைவதை அதிகரிக்க சுகாதார அமைச்சும் புரோடெக்ட் ஹெல்த் அமைப்பும் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும். மேலும் அதிகமான மக்களுக்கு இந்த சுகாதார பரிசோதனை கிடைக்க ஏதுவாக பிரச்சாரங்களை விரிவுபடுத்துதல், அரசு சாரா நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளுதல் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும் என டாக்டர் லிங்கேஷ் வலியுறுத்தினார். பேரங்காடியின் பல்பொருள் விற்பனை கடையில் முஸ்லிம் அல்லாத இளைஞரின் கன்னத்தில் அறைந்து வைரலான முதியவர் இன்று ஜொஹோர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றச்சாட்டில் இருந்து 65 வயது அப்துல் ராசா இஸ்மாயில் DNA முறையில் விடுவிக்கப்பட்டார். அம்முதியவரை DNA-வில் விடுவிக்க அரசு தரப்புக்கு புதிய உத்தரவு கிடைத்துள்ளது. அது குறித்து புத்ராஜயாவில் உள்ள தேசிய சட்டத்துறை அலுவலகத்துடன் கலந்தாலோசிக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மஜிஸ்ட்ரேட் ஷர்மினி அத்தீர்ப்பை வழங்கினார். என்றபோதும் வேறொரு நாளில் அவர் மீது அதே குற்றச்சாட்டு சுமத்தப்படும் என அரசு தரப்பு நீதிபதியிடம் தெரிவித்தது. DNA என்பது ஒருவரை அப்போது அவர் எதிர்நோக்கும் குற்றச்சாட்டில் இருந்து விடுவிப்பதாகும். ஆனால் அந்நபரை அதே குற்றச்சாட்டுக்காக பின்னர் எப்போது வேண்டுமானாலும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 22 வயது எலிஜா லிங் ஜாவுசோங் எனும் இளைஞனை கன்னத்தில் அறைந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அப்துல் ராசா ஒப்புக்கொண்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஓராண்டு சிறை மற்றும் 2000 ரிங்கேட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 323வது பிரிவின் கீழ் அக்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அறை வாங்கியதில் பாதிக்கப்பட்டவரின் வலது கண்ணம் வீங்கி போனதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:45 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் உணவு உண்டு கொண்டிருந்த தம்மை அடையாளம் தெரியாத நபர் இருமுறை கன்னத்தில் அறைந்ததாக புகார்தாரர் கூறியிருந்தார். அதோடு தான் என்ன மதம் என கேட்டதோடு அதற்கு ஆதாரமாக அடையாள அட்டையை காட்டுமாறும் அப்பெரியவர் கேட்டதாக அவ்விளைஞர் புகார் செய்திருந்தார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ராமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். டிக்டாக்கில் விளம்பரப்படுத்தப்பட்ட இல்லாத ஒரு பங்கு முதலீட்டு திட்ட மோசடியில் ஜொஹோர் பாருவை சேர்ந்த ஒரு ஆடவர் 5 லட்சம் ரிங்கேட்டுக்கும் அதிகமாக இழந்துள்ளார். 2023 அக்டோபரில் பார்த்த விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட 49 வயதான பாதிக்கப்பட்டவர் வாட்ஸ்அப் மூலம் அலிவியா கோ என்ற நபரை தொடர்பு கொண்டார். பின்னர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டு முதலீட்டு லாபத்தை காண ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அச்செயலி $1.1 மில்லியன் அதிகமான லாபத்தை காட்டியதில் உற்சாகமடைந்தவர் கடந்த நவம்பர் 8 முதல் இவ்வாண்டு ஜனவரி 3 வரை 5 வங்கி கணக்குகளுக்கு 10 தடவையாக மொத்தம் 5,39,647 ரிங்கேட்டை மாற்றியுள்ளார். இருப்பினும் லாபத்தை திரும்ப பெற முயற்சிக்கும் போது கூடுதல் கட்டணம் செலுத்துமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அப்போதுதான் மோசடிக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்ததாக வட ஜொஹோர் பாரு போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மகேந்தர் சிங் கூறினார். சுலபமாக அதிக லாபம் பெறலாம் என கூறிக்கொண்டு வரும் எந்தவோர் இணைய முதலீடு அல்லது வேலை வாய்ப்புகளை பொதுமக்கள் எளிதில் நம்ப வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா?
கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 Recovery. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.